நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்துப் பார் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே பரலோக தேவனை ஏறிட்டுப் பார்த்து அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்காகவே தேவன் தமது ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இதனை நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 15 மற்றும் 26 வசனங்களிலே நாம் காண முடிகின்றது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதேனில் ஆதி மனிதர்கள் தேவனை தொழுகை செய்யவும் ஆராதிக்கவும் அவரை ஏறிட்டு பார்க்கவும் செபிக்கவும் தேவனுடைய ஜீவனை பெற்றிருந்தார்கள். அதுபோல நாமும் தேவனை தொழுகை செய்ய அவரை ஏறிட்டு பார்த்து செபிக்க பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தந்துள்ளார். நிசேயா விசுவாச பிரமாணத்தில் கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் என்ற ஒரு அறிக்கை காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவராகவே இருக்கிறார். இயேசு பரிசுத்த ஆவியினாலே அவதரித்தார் என்று லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 1:35 இப்படி சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறியவும் அவரை பின்பற்றவும் நமக்கு பரிசுத்த ஆவி தேவையாய் இருக்கிறார். 1 யோவான் எழுதிய 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம் இப்படி சொல்லுகிறது, ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இயேசுவை குறித்து பிரசங்கிப்பதற்கும் இந்த பரிசுத்த ஆவி நமக்கு தேவையாய் இருக்கிறார். ஆகையினால்தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதிய லூக்கா ஆசிரியர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12 15 வரை உள்ள வாக்கியங்கள் இப்படி சொல்லுகிறது,
நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அவன் அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். பாவம் இல்லாத தூய வாழ்க்கை வாழ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாய் இருக்கிறார். ரோமர் 8:10 சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி நம்மில் இருந்தால்தான் நாம் பிரமாணங்களை கைக்கொள்ளும் விருப்பம் நமக்குள்ளே உண்டாகும். ரோமர் 8:4 சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்வதற்கு இந்த பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. ஆவியின் சிந்தை நமக்குள்ளே இருப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ரோமர் 8:5 இப்படி சொல்லுகிறது, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பரலோக தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. இந்த பரிசுத்த ஆவியினால்தான் நாம் தேவனை எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே என்று சொல்லி கூப்பிட்டு அவரோடு நல்ல ஐக்கியத்திலும் நல்ல உறவிலும் அவருக்கு கீழ்ப்படிவதிலும் நாம் அதிகமான இணக்கம் உடையவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் தான் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் இந்த உலகத்தின் அன்பு தான் நமக்குள்ளே இருக்கும். தெய்வீக அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அவசியம் இருந்தாக வேண்டும். ரோமர் 5:5 சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ ஆவியினாலே இந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டால் இந்த அன்பை விட்டு ஒருவரும் ஒன்றும் நம்மை பிரிக்காது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவரே நாம் தேவனை ஏறெடுத்து பார்த்து அன்றாடம் ஜெபிப்பதற்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ரோமர் 8:26 இப்படி சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிந்திருக்கிறார். ஆகையினால்தான் ஆவியினாலே ஜெபம் பண்ண ஆதி பரிசுத்தவான்கள் சபைகளுக்கு அழுத்தம் கொடுத்து எழுதினார்கள். எபேசியர் 6:6
18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். யூதா எழுதிய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று கூறுகிறார். ஆவியானவர் நமக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக தரப்பட்டிருக்கிறார் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஆவியினால் தான் நம் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இந்த பரிசுத்த ஆவி இல்லாமல் இயேசுவை போன்ற மாதிரி வாழ்க்கை வாழ முடியாது. ஆகவே நமது ஜெப வாழ்க்கை செம்மையாக அமைய வேண்டுமானால் நாம் இந்த பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். தாவீதின் ஜெபமும் இவ்வாறாகவே இருந்தது. தாவீது சங்கீதம் 51, 10, 11, 12 இவ்விதமாக ஜெபிக்கிறார். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இல்லாவிட்டால் நாம் ஆண்டவருக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை, பைபிள் சார்ந்த காரியங்களை, சபை சார்ந்த காரியங்களை, பரலோகம் சார்ந்த காரியங்களை அறிந்து கொள்ளவும் முடியாது. அவைகளை செம்மையாக பின்பற்றவும் முடியாது. பல தடைகளினாலும் பல குறைகளினாலும் நாம் நெருக்கப்பட்டு அசுத்த ஆவிகளுடைய பிடிகளுக்குள்ளாக தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ளாய் தள்ளப்படும். அப்படி இல்லாமல் இருப்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே தந்திருக்கிறார். அந்த ஆவியை கொண்டு, அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு இந்த பூமியிலே வாழும்படியாய் தரப்பட்டிருக்கிற எவ்வளவு காலம் தரப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு காலமும் பரிசுத்தமாகவும் நீதியாயும் விசுவாசத்திலும் உறுதிப்பட்டு வாழ்வோமாக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதர்களாக, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையாக நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து கிரியை நடப்பீர். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.